இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று பார்க்க போவது ஜேம்ஸ் ஹேனிங்டன். பிறப்பு 1847, இறப்பு 1885. ஜேம்ஸ் ஹேனிங்டன் இங்கிலாந்தில் உள்ள சசெக்ஸ் என்ற பகுதியில் நடுத்தர குடும்பத்தில் 1847 ஆண்டு பிறந்தார். படிப்பை முடித்த இவர் ஒரு வங்கியில் பணியாளராக இருந்தார். பின்னர் இறையியலை கற்றுக்கொள்வதில் ஆர்வமுள்ளவராக இறையியல் கல்லூரியில் சேர்ந்து படித்தார். பின்னர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் நற்செய்தி ஊழியத்தில் தன்னை முற்றிலுமாக இணைத்துக் கொண்டார். 1875 ஹன்ஃபயர் என்ற அவரது சொந்த ஊரிலேயே தூய சார்ஜ் ஆலயத்தின் பொறுப்பாளராக ஊழியம் செய்தார். பின்னர் இங்கிலாந்து நாட்டின் சர்ச் மிஷனரி சொசைட்டியில் சேர்ந்து அதன் மூலம் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜாம்பியா நாட்டிற்கு மிஷனரியாக சென்றார். அந்த நாட்டை ஐரோப்பியர்கள் அடிமை வியாபார மையமாக வைத்திருந்தனர். மேலும் அந்த நாடு மிக கொடூரமும் பாலியல் நோய்களும் மலேரியா, டைபாய்டு போன்ற நோய்களின் பிறப்பிடமாகவும் இருந்தது. அங்கு ஊழியம் செய்பவர்களுக்கு பல இன்னல்கள் இருந்தன. இந்த நிலையில் ஜேம்ஸ் ஹேனிங்டன் வியாதிப்பட்டதால் இங்கிலாந்து திரும்பும் நிலை உண்டாயிற்று. 1883 ஆண்டு ஜேம்ஸ் ஹேனிங்டன் கேன்பரி ஆர்ச் பிஷப்பாக உயர்த்தப்பட்டார். பின்னர் அங்கிருந்து உகாண்டா தேசத்தின் மிஷனரி பணித்தளத்திற்கு பொறுப்பாளராக அனுப்பப்பட்டார். அங்கு சென்று விக்டோரியா நயன்சா என்ற புகழ்பெற்ற அருவிக்கு அருகாமையில் புதிய பணித்தளத்தை தொடங்கினார். உள்ளூர்வாசிகளுக்கு பள்ளிகளை நிறுவினார். மக்கள் மத்தியில் ஜேம்ஸ் ஹேனிங்டனுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பித்தது. கிறிஸ்துவின் நற்செய்தியும் பரவ ஆரம்பித்தது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் பெருகினார்கள். அவர் அனைத்து மக்கள் மீதும் பாரபட்சமின்றி அன்பை காட்டினார். சிறியோர் முதல் பெரியோர் வரை அவரை நேசித்தார்கள். இவரது வளர்ச்சியில் பொறாமை கொண்ட சிற்றரசன் வாங்கா என்பவன் பல பொய்யான குற்றங்களை வணைந்து அவரை சிறையில் அடைத்தான். சிறையில் அடைப்பதற்கு அந்த சிற்றரசன் தெரிந்து கொண்ட இடம் ஒரு அசுத்தமான குடிசை. அவ்விடம் விஷப்பூச்சிகளினாலும் எலிகளாலும் நிறைந்திருந்தது. பேராயர் ஒரு வாரத்திற்குள்ளாகவே குடிசையிலே வியாதிப்பட்டு இறந்து விடுவார் என அந்த சிற்றரசன் எண்ணினான். ஆனால் பேராயர் ஜேம்ஸ் ஹேனிங்டனோ மரிக்கவில்லை. இந்த அற்புதத்தை பொறுத்து கொள்ள இயலாத அந்த சிற்றரசன் அவரை வெளியேற்றி கொலை செய்ய உத்தரவிட்டான். 1885 ஆண்டு அக்டோபர் 29 பேராயர் ஜேம்ஸ் ஹேனிங்டனை பொது மேடையில் நிறுத்தி ஈட்டியால் குத்தி அவரை கொன்றனர். அவர் குத்தப்படும் போது, உகாண்டாவில் கிறிஸ்தவம் பிரவேசிக்கும் பலியை என் இரத்தத்தால் விலக்கி வாங்கிவிட்டேன். கிறிஸ்தவம் இனி எளிதில் உகாண்டா தேசத்தில் வளரும் என்று சிற்றரசன் வாங்காவிற்கு சொல்லுங்கள் என்று தனது மரண வேளையில் சொன்னார். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் உள்ள ஆங்கிலிக்கன் திருச்சபைகளை வெகுவாய் உலுக்கிற்று. அவருடைய மரணத்தை தொடர்ந்து இங்கிலாந்தில் மிஷனரி வாஞ்சையுள்ள அநேகர் எழுந்தார்கள். அவர்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் உகாண்டாவிற்கு செல்ல மனப்பூர்வமாக முன்வந்தார்கள். அவர்களிலும் அநேகர் ஜேம்ஸ் ஹேனிங்டன் போலவே இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஜேம்ஸ் ஹேனிங்டன் தரிசனத்தில் கண்டது போலவே இன்று உகாண்டாவில் 90% மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கின்றார்கள். மிஷனரிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகின்றார்கள் என்ற கூற்று எவ்வளவு பெரிய உண்மை! உகாண்டாவில் மிஷனரிகள் சிந்திய இரத்தம் வீண் போகவில்லை. ஜேம்ஸ் ஹேனிங்டனின் தரிசனமும் விருதாய் மாறிவிடவில்லை. இருண்ட கண்டத்தினுள் மெய்யான ஒளியாம் இயேசு இன்றளவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இதை வாசிக்கின்ற நானும் நீங்களும் இயேசுவுக்காய் பிரகாசிக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். இயேசுவிற்காய்.